இப்போ வயசானவங்கள்லாம் இருக்காங்கல்லங்கம்மா, வயசானவங்கள்லாம் அந்த காலத்தில் அந்த தடியை வந்து அந்த காலத்தில் தடி பிடிச்சி நடந்து போவாங்க இல்லைங்களா? அப்போ வந்து யாரோ ஒருத்தர் போய் வயசானவங்க போய் நம்மளோட ஆத்மா போய் அந்த 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 காசி கயாவில் போய் அந்த காசி நதியில் போய் இந்த ஆத்மா உடல் போய் சேர்ந்துடணும், உலகத்திலேயே நம்பர் 1 சிவன் காசி தான் அப்படின்னு அவர் சொத்து பத்தெல்லாம் அப்படியே விட்டுட்டு 2 பேர் மட்டும் நம்ம இந்த தமிழ்நாட்டில் இருந்து அந்த ஊருக்கு போயிருக்காங்க. அந்த ஊருக்கு போய் அவங்க அந்த சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இந்த உயிரை இந்த சிவனை இங்கே எடுத்துக்கிட்டு அங்கே இருந்துக்கிட்டாங்க. அப்போ இந்த தடி அவங்க கையில் வச்சிருந்தனால இனி எதுக்கு நம்மளுக்கு இந்த ஊருக்கே வந்துட்டு நம்ம எங்கே நீ நடக்க போகிறோன்னு அந்த தடியை அந்த கங்கையில் போட்டுட்டாங்க. நம்ம கோயம்புத்தூர் பக்கத்தில் திருப்பூர் பக்கத்துலேயும் நடுச்சென்றல் இருக்கக்கூடிய அவனாசி கோவில் இருக்குது இல்லைங்களா? அந்த கோவிலுக்கு இவங்களே வந்து சொத்து பத்தெல்லாம் எழுதி வைக்காமல் இவங்க போனதுனால அந்த காலத்திலேயே எப்படி அவங்கள வரவழைச்சு இந்த அவனாசியில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலை வந்து கையால் முகத்தை கழுவி இந்த சிவனை வந்து தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு இவங்க வந்து ஒரு கிணத்துலேருந்து தண்ணியை மோந்திருக்காங்க. இவங்க போட்ட தடி இங்கே அவனாசியுடைய கிணத்துலேருந்து வந்திருக்குது. அதனால காசியில் பாதி அவனாசி. புரிஞ்சுதுங்களா? இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். காசியில் பாதி அவனாசி. அப்போ காசி லிங்கத்தை உருவாக்குற நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணத்தன்னைக்கு தான் அவனாசியில் அந்த நாள் நட்சத்திரம் கிழமை திதி யோகம் பார்த்து செஞ்சதுனால தான் ஒரு மனுஷனவே முதல்ல முழுங்கி 12 வருஷம் வச்சிருந்து முதல்ல திருப்பி உயிரோடு கொடுத்தது இழந்ததை மீட்டு தரும் அவனாசி சிவன் கோயில் தான். எப்படி இப்பேற்பட்ட கோயில் நம்ம இங்கேயே இருக்குதுங்க. காசி போக முடியாதவங்களுக்கு அவனாசி சிவன் கோயில். இதோட நேர்கோட்டில் தான் காசி இருக்குது. சரிங்களா? அதில் ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துலேருந்து தான் அந்த பெரம்பு வந்து கிடச்சதா சரித்திரம். அப்போ காசிக்கும் அவனாசிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு லிங்க் இருக்குது. இது ஒரு சக்தியால் வந்திருக்குதுங்கிற மாதிரி ஒரு சுரங்கமாக கொண்டு வந்து காசி போகிற தீர்த்தத்தை இல்லைனால் அவனாசியில் இருக்கிற தீர்த்தத்துக்கு போய் ஆத்மா சாந்தி ஆகும்போது ஊற்றுனாங்கன்னா அந்த ஆத்மா சாந்தி ஆகுது. சரிங்களாம்மா? அப்போது இதிலேருந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் காசி யாரெல்லாம் போகணும்னு கேட்டால் ஒரு குடும்பத்தில் எத்தனை பேருக்குமா இருக்கிறீங்க? கணவன் மனைவி 2 குழந்தைங்க, அப்புறங்க ஒரு பேரம்பேத்தி, அப்புறம் தாத்தா பாட்டி, மொத்தம் 10 பேர் ஒரு குடும்பத்துக்கு சேருதா? இதில் யாருக்குமே 1 4 7 10 சனி இருக்காதா? இருக்காதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஆல்ரெடி அவருக்கு 3 4 3 7 10 பார்வை, இதில் வேறு அவரோட பார்வை வேறு வருது. 4 3 7 ஆகி போச்சு. இருக்காதுங்களாண்ணே? அந்த காலத்தில் காசி போனால் கருமந்தேருங்கிறது ஒரு பழமொழி உண்டு. அப்போ என்ன பண்ணிக்குவாங்கன்னா வேண்டிக்கு வாங்கலாம். யாருங்க? இந்த வயசானவங்க. ஆண்டவனே காசி விஸ்வநாதா, இந்த உடம்பை வதை செய்யாமல் நீ என்னை எடுத்துகிட்டு போயிரு, எனக்கு மோட்சத்துக்கு போயிரு, என்னை காசி கொண்டு வந்து சேர்த்திரு, நான் இதை மட்டும் வேண்டிக்கிறேன்னு சொல்லி இந்த பிரார்த்தனை வந்து அவங்க வச்சுருவாங்களாம். இந்த பிரார்த்தனை வச்சதுக்கப்புறம் அந்த வம்சத்தில் வந்து அந்த காசியோட ஜாதகமாக இவங்க பிறக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? இவங்க வைக்கிற பிரார்த்தனை நீங்கள் என்ன எண்ணத்தை போடுறீங்களோ அதான் நடக்கும். இவங்க பிரார்த்தனை பண்ணுவாங்களாம். அப்போ அந்த காலத்தில் வாகன வசதி கிடையாது, ஃப்ளைட்டு கிடையாது, ட்ரெயின் கிடையாது, மாட்டு வண்டியில் காசு எப்படி போய் சேர முடியும்? இந்த பிரார்த்தனையுடைய எண்ணங்கள் இருக்கிறதுனால இந்த கர்மாவை தீக்கிறக்கு இவங்க வேண்டுதல் வச்சுட்டு போயிட்டாங்க. கோரிக்கை தோஷம் ஆகிப்போச்சு. எப்படி கோரிக்கை வேண்டுதல் வச்சுட்டிங்கல்ல, இது இவங்களுக்கு காலமாயிட்டாங்க, போக முடியல. அப்போ இவங்க சந்ததிகளுக்கெல்லாம் வந்து என்னென்னா ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் அவங்க வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக காசிக்கு போயிட்டு வந்தால் அந்த குடும்பத்தில் கர்மம் தீருங்கிறது முன்னோர்கள் வேண்டி வச்சதுதான். அப்போ எல்லாத்துக்கும் பொருந்துமா பொருந்தாதா? என்னங்கம்மா? அப்போ வாழ்க்கையில் ஒரு முறை அது ஏன் அந்த காலத்தில் வந்து காசிக்கு போகும் சன்னியாசி குடும்பம் என்னாக நீ யோசின்னு பாட்டு ஏன் வந்துச்சுன்னா, காசி அவ்வளோ தூரம் போனவங்க அந்த காலத்தில் அந்த வாக்கரிசி எல்லாம் போட்டு இதோட ஆள் முடிஞ்சு திரும்பி வந்தால் தான் நெஜன்னு சொல்லி காசி போகிறவங்க பெரியவங்களாம் எல்லாம் வாழ்ந்து முடிச்சுட்டு சிவன் மோட்சம் அடையிறக்காக போகிறதுனால போனால் திரும்பி வர மாட்டாங்க. ஆனால் வயசானவங்களை போங்கன்னு சொன்னாங்க. இப்போ காசியிலேயே ஒரு குழந்தை பிறக்குது, அங்கேயே குடியிருக்குது, என்ன பண்ண போகிறீங்கன்னு? ஐயோ, நீங்கள் தாம்மா சிவனை இங்கே தாம்மா இருக்குது. ஆமாங்க, அது அந்த இது பாருங்கள். இப்போ அவங்க சொல்கிற ஒரு விஷயம் 7 முறை இவங்க போயிட்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த 7 முறை இவங்க போயிட்டு வந்து இப்போ இவங்க அந்த காசியோட இதை கேட்குறாங்க. அப்போது இந்த ஒரு விஷயத்தில் வாழ்க்கையில் ஒரு முறை நம்ம பேர குழந்தைக்கு 1 4 7 10 சனி இருக்குதுன்னா பேர குழந்தை இத்தினோண்டு குழந்தை எப்படி காசி போகும்னு அதை பேரனுக்கு சனி. இப்போ இவருக்கு ஜாதகத்தை பார்த்து இந்த குழந்தைக்கு படிப்பு வழின்னா காசி போயிட்டு வந்தால் தான் சரியாகுன்னு நம்ம ஜோசியம் சொல்ல முடியுமாம்மா? அப்போது இதை உருவாக்குனவர் அவங்க அப்பாவை உருவாக்குனவர் அவங்க தாத்தா.
அதனால் முன்னோர்கள் அப்போ இவங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் காசி போயிட்டு வந்து அந்த காசி தீர்த்தம் எடுத்து அந்த குழந்தைக்கு யாருக்கு 1 4 10 7 சனி இருக்குதோ அவங்களுக்கு குடும்பத்துக்கு அந்த காசி தீர்த்தத்தை நீங்கள் அந்த புண்ணிய தீர்த்தனை மேலே பட்டாலே அந்த சிவன் தோஷம் நிவர்த்தி ஆயிரும். இப்போ புரியுதுங்களா? காசி எப்படி வருதுன்னு? காசி தீர்த்தம் பட்டாலே போதும், நம்ம பாதம் பட்ட சமந்தான். ஏன்னா அந்த காலத்தில் காசி எதுக்காக அதை சொன்னாங்கன்னா, இங்கே ஒரு மிராக்கள், சின்ன மிராக்கள் ஒன்று இருக்குது. கங்காதேவி போய் நதியில் உளுந்துருச்சு. அந்த நதியில் சொல்லிட்டு உழுகும்போது என்ன சொல்லிருச்சுன்னா, யார் வந்து எனக்கு காசி ஏன் போகணும்னு சொன்னதுன்னா, இந்த கங்காதேவி வந்து எல்லாரையும் கூட்டமாக கூடி நான் போய் இந்த கங்கா நதியில் போய் நான் மூழ்கி விழுக போகிறேன், இந்த கூட்டத்துக்குள்ளே யார் பாவம் செய்யாமல் எனக்கு இருக்கிறீங்களோ அவங்க வந்து என்னை தொட்டு தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லியாச்சு. யார்? கங்காதேவி. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன, அந்த காசியில் மண்ணை மிதித்தா பாவங்கள் நிவர்த்தி ஆகுங்கிறது ஒரு ஐதீகம் உண்டு. அப்போ இந்த கங்காதேவி என்ன சொல்லுச்சுன்னா, தண்ணியில் போய் மூழ்கி உருண்டு பிறண்டு சாகர நிலைமைக்கு கொண்டுட்டு போகுது. இப்போ எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க, யாரும் போய் தூக்கலை. அப்போ காரணம் என்னங்க? அத்தனை பேர் பாவம் செஞ்சுக்கிறாங்க. அதனால் கங்காதேவி தூக்கலை. ஒரு 17 வயசு பையன் குளத்துக்குள்ளே போய் அந்த நதியில் போய் இறங்கி அந்த கங்காதேவியை மீட்டு தூக்கி கொண்டு வந்து மேட்டில் வைக்கான். அந்த அம்மா கங்காதேவி கேட்டிருக்குது, நான் பாவம் செஞ்சவங்கள தொட வேண்டாம்னு சொல்லிக்கிறேன்ல, நீ பாவம் செஞ்சுட்டு என்னை ஏன் தொட்டேன்னு கேட்கும். அந்த 17 வயசு பையன் என்ன சொல்லிக்கிற அப்படின்னா, நீங்கள் என்ன சொன்னீங்க, காசிக்கு வந்தாலே பாவ நிமோச்சனம்னு சொன்னீங்க, நான் காசியில் தானே இருக்கிறேன், என் பாவமெல்லாம் போயிடுச்சு, அதனால உங்களை தொட்டு தூக்கணும்னு சொல்லிச்சு. எப்படி எனக்கு இந்த இடத்துல ஒரு மிராக்கள் நடந்திருக்குது. அப்போது நான் காசி மண்ணை மிதித்தாலே என் பாவம் பூரா போயிருச்சுன்னுச்சு. அப்போ நான் அந்த கங்காதேவியை அந்த குழந்தை தூக்கி வச்சிருச்சான். அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுங்க, அந்த மண்ணை மிதிச்சிட்டு வந்தால் நம்மளோட கர்ம வினை தீருமா. இதுக்கு 1 4 7 10 இருக்கிறவங்கள ஸ்டாப் பண்ணி அங்கே மட்டும் போயிட்டு மீதி இருக்கிறவங்க ஸ்டாப் பண்ணால் அது எப்படி? 1 மணி நேரத்துக்கு 10 பிரேதம் வந்துக்கிட்டே இருக்குது. அது அந்த ஊரில் சாகிறது கொஞ்சம்தான். எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, வேண்டுதல் வச்சிட்றாங்க. நான் வந்து இறந்தேன்னா என்னை காசியில் ஃப்ளைட்டாவது பிடிச்சி கொண்டு போய் என்னை அங்கே எரிச்சிருங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்போ இதுக்குன்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. அவங்களுக்கு அந்த பணத்தை கட்டிட்டா அவங்க எங்கே இருந்தாலும் அவங்கள பெட்டியில் வச்சு அவங்க ஃப்ளைட்டில் கொண்டு வந்து காசி கொண்டு தர்றாங்க. அதனால அவ்வளோ பிரேதம் வருது. எரிச்சிட்றாங்க. ராம் ராம்னு முடிஞ்சது. இன்னும் பாருங்கள், ஹரிச்சந்திரனுடைய அந்த காடு, ஹரிச்சந்திரன் அன்னைக்கு வந்து அந்த தன்னுடைய மகனை எரிச்சதை அந்த கங்கு தீய அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எரியுது. யாராவது ஒரு பிரேதத்தை கொண்டு போய் அந்த பிரேதத்தை வச்சுட்டால் அந்த ஒரு சின்ன ஒரு கங்கு எடுத்து ஒரு பண்ணடையாட்டு இப்படி ஆற்றி அதிலிருந்து நெருப்பை பற்ற வச்சு அங்கேருந்து கொண்டு வந்து லிங்க் வைக்கிறாங்க. யாரும் தீப்பெட்டியில் பொறுத்துறதே இல்லை. அதான் கொல்லி, அதுக்கு தான் தோஷம் இல்லைங்கிறாங்களே. ஒருத்தர் இறந்துட்டா தீட்டுங்கிறீங்க. நான் சொல்கிற பாட்டில் தீட்டு யாராருக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். கொல்லி வைத்தோர், குடமுடைத்தோர், குளிமேட்டுக்கு மண்ணு தள்ளினோர், வாக்கரிசி போட்டோர், இறை எடுத்தோர், மொட்டை எடுத்தோர், வஸ்திரம் வாங்கினோர் அனைவருக்கும் தீட்டு. இப்போ சொல்லுங்கள், யாருக்கு தீட்டு இல்லைன்னு? வஸ்திரம் வாங்கினோர், அதான் வஸ்திரம். ஏன் அதை சேர்த்திட்ட? ஐயா கரெக்டாக சொன்னார். பங்காளிகளுக்கெல்லாம் வந்து வேட்டு துண்டு எடுத்து கொடுத்தா இவங்க ஒரு பண்ட பாத்திரம் எடுத்து கொடுப்பாங்க. அப்போ வஸ்திரம் என்னத்துக்கு வாங்கின? இவர் இறந்ததுனால தானே வஸ்திரம் கிடச்சிது. அப்போ நீ கோடி போட்டிருப்பீங்க, அங்கே கோடி போட்டீங்க, இங்கே ஒரு கோடி வரணுமில்ல. அதனால தான் கொல்லி வைத்தோர், குடமுடைத்தோர், குளிமேட்டுக்கு மண்ணு தள்ளினோர், வாக்கரிசி போட்டோர், இறை எடுத்தோர், மொட்டை எடுத்தோர் அனைவருக்கும் அந்த சமுதாயத்துக்குள்ள ரத்த சம்பந்த உறவுகளுக்கு அனைத்துக்கும் தீட்டு. இதில் ஒரு அடப்பு தோஷம் ஆகிடுது. நல்லா யோசிச்சு பாருங்கள், அடப்பாகுதா இல்லையா? அந்த அடப்பு தோஷம் ஆயிடுச்சுன்னா அது எவ்வளோ நாளைக்கு வச்சுருக்காங்க? இப்போ திருவோணம் முடிஞ்சு அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 6 நட்சத்திரத்துக்கு 6 மாதம் அடப்புங்களா? அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி 5 நட்சத்திரமாமா? 5 நட்சத்திரக்காரர்களுக்கு தனிஷ்டா பஞ்சமி 6 மாதம் அடப்பு, 180 நாள் அடப்பு. கரெக்டுங்களா? சரி, இந்த 180 நாளை வந்து நீங்கள் கோயிலுக்கு போகக்கூடாது, மலையேறக்கூடாது, கடலில் குளிக்கக்கூடாது, ஒரு விசேஷம் நடத்தக்கூடாது, இப்படியெல்லாம் முன்னோர்கள் சொல்லி வச்சுக்கிறாங்களா? இது எதற்காக சொல்லி வச்சுக்கிறாங்க? இதை மீறி ஒரு ஆள் வந்து எங்கிட்ட கேட்டார், சார் நாங்கள்லாம் வீடு வாசலில் எல்லாம் வாடகை வீட்டில் இருக்கிற 6 மாதமெல்லாம் அடைச்சி விளக்கெல்லாம் போடுறதுக்கெல்லாம் வசதி இல்லை, நான் அதனால் ஒரே 6 மாதத்துக்கு 6 3 18 180 சூடத்தை ஒன்றா கொளுத்தி நான் சாமி கும்பிட்டு போட்டு நான் பொழப்பு பார்க்குறேன்னாரு. சரி, நீ டாக்டர்கிட்ட போய் 6 மாதம் உனக்கு நோய்க்கு மருந்து கொடுப்பாரு, 180 மாத்திரை வாங்கி நீ ஒன்றா முழுங்கு நீயும் போயிடுவேன். நான்
அவர் சொன்னேன் அப்படிலாம் முடியாதுங்கண்ணார். அப்புறம் எப்படி முடியும்? புரிஞ்சுங்களா? நீ டாக்டர் ஒரு 6 மாதத்துக்கு நோய்க்கு மருந்து கொடுப்பாரு, எல்லாம் ஒன்றா வாங்கிட்டு வந்து நீ ஒரே நாள் சாட் போட்டு நீ எப்படி போவே? சாத்தியமா? அப்படி முடியாதுங்க ஐயா அப்படின்னு. அப்படி முடியாதுங்களான்னு அவர் 2வது ஒருக்கா கேட்குறாரு, அப்படி முடியாதுங்களான்னு. அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் சொன்னேன், அந்த கொல்லி வைத்தோர் குடமுடித்த எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, அந்த அடப்பு முதல் எதுக்காக வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆத்மா வந்து இன்னொரு 6 மாதம் இன்னும் அதோட கோரிக்கை நிறைவேறலை. இந்த பூமியில் இன்னும் அந்த எண்ணங்கள் வந்து சாந்தி ஆகலை. நான் பேர குழந்தை பார்க்கலான்னு நினச்சனே, பார்க்க முடியல. என் சொத்தெல்லாம் பிரித்து என் மகனுகளுக்கெல்லாம் கொடுக்கலான்னு நினச்சனே, என் பேரம்பேத்திக்கெல்லாம் உயிர் எழுதி வைக்கலான்னு நினச்சனே, கொடுக்கல. கடைசியில் நான் இந்த காணா போனவராவது திரும்பி வருவார், அதை பார்த்துட்டு நாங்கள் போயிடலான்னு நினச்ச முடியல. இந்த பாதியில் நான் வீட்டை விட்டுட்டு போகிறேனே அப்படின்னு இந்த ஒரு ஏக்கங்களில் தான் இந்த ஆத்மா என்ன பண்ணுது. ஒவ்வொருத்தருடைய இப்போ கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க, மகனை நான் தான் பெற்றேன், அதுக்கு 2ம் பேசலையே, அதுக்கு 2ம் சேரலையே, நான் இப்போ போகிறேனே யார் சேர்த்துவா? இப்படித்தான் அந்த கோரிக்கைகள் எல்லாம் முன்னோர்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, இப்படியெல்லாம் வச்சதுனால தான் இந்த ஆத்மா என்ன பண்ணுதுன்னா, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஆகுது இந்த இருந்து பார்ப்போமே அந்த உயிரை பிடிச்சி வச்சுக்குது. அதோடு இந்த உடல் கெட்டு போனதுனால உயிரும் சேர்ந்து போயிடுது. கரெக்டுங்களா? ஏன்னா அந்த வைத்தியம் பார்க்க முடியாமல் இதாகிடுது. அப்போ இந்த 6 மாதத்துக்கு இந்த ஏக்கம் இருக்கிறதுனால அந்த உயிர் அப்போ எங்கே இருக்கும்? எங்கே? அந்த வீட்டில் தான் இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ அந்த இந்த உயிரை அடைச்சி வைக்கணும். இந்த உயிரை அடப்புங்கிறது என்ன? இந்த உயிரை அடைச்சி வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஆதி கால பரிகாரத்தில் சொல்கிறேன், வெங்கல கிண்ணத்தில் நல்லெண்ணெய் விட்டு 1 ரூபா காசு வச்சு எல்லாத்தையும் முகம் பார்க்க சொல்லுவாங்க. இந்த 1 ரூபா காயினை பாரும்பாங்க. நீங்கள் 1 ரூபா காயினை பார்ப்பீங்க, உங்கள் முகத்தில் பதிவாயிரும், நீங்கள் அதை மறந்துடக்கூடாது. எப்படிங்க? வெங்கல கிண்ணத்தில் யாரெல்லாம் அதுக்கு சம்மந்தப்பட்டிருக்கிறீங்களோ, பேரம்பேத்தி, பந்தம் பிடிச்சவங்க, எண்ணெய் அரப்பு வச்சவங்க, கோடிகளி போடுறவங்க எல்லாரும் வாங்காம்பாங்க. அது எல்லாம் அந்த காலத்தில் வெங்கல கிண்ணத்தில் 1 ரூபாய் காயினை போட்டு எல்லாரும் பாருங்கன்னா நம்ம எல்லோரும் பார்ப்போம். அந்த வெங்கல கிண்ணத்தில் அந்த நல்லெண்ணெய் ஊற்றினா எண்ணெய் கருப்பாக தெரியும், உங்கள் முகம் என்னாகும்? அதில் பதிவாயிரும். அப்போ அது சம்மந்தப்பட்டுறீங்க. இத்தனை பேர் ரொம்ப சந்தோஷம் இப்போ இருக்குதுங்கிறீங்க இல்லையா? சரி, அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த வெங்கல கிணத்துல வச்சு முதல்ல அதை ஒரு பொட்டி கூடை போட்டு முதல்ல கமுத்தி 2 செங்கலை தூக்கி வச்சிடணும். அப்போ இந்த உயரப்பு அடைச்சிட்டிங்க கரெக்டாக. அப்போ வெளியில் வச்சு ஒரு புது தட்டு வாங்கி டெய்லி அதுக்கு 4 நேரம் சூடம் காமிச்சு ஒரு சொம்பு தண்ணி மாற்றி வைக்கணும். இது டெய்லி இது செய்யணும். இது ஏன் தண்ணியும் சூடமும் வைக்கிறோம், இந்த எண்ணெயை வைக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமில்ல. எண்ணெய் மாற்றக்கூடாது. எண்ணெயெல்லாம் அடைச்சாச்சுங்க, எண்ணெய் அடைச்சாச்சு. இது மட்டும் இது மெயின். அதை ஓப்பன் பண்ணிடக்கூடாது. 6 மாதத்துக்கு அடைப்பு. அப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உயிர் வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் சூடம் காமிக்க மேலே போகும்போது இருட்டாக இருக்குமா, அதோட வெளிச்சம் பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மேலே போகுமா. நீங்கள் சூடம் காமிக்கலைன்னா அது அங்கேயே நிற்குமா. எப்படி உங்களுக்கு புரிஞ்சுதா? மேலே போக போக கருக்கள் கூடிக்கும், மேல் ரோகத்துக்கு போகுது, அது சொர்க்கத்துக்கு போகுது. அந்த இடத்துக்கு போகும்போது நீங்கள் அசால்ட்டாக விட்டுட்டா இந்த ஆத்மாவுக்கு வழி தெரியாமல் கடவுளை அடையிறதுக்கு போகாதான். அதனால் இங்கே ஒரு சூடம் காமிச்சா இந்த